a mistake. Ding ding. யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம எதிரியோட பலம் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். என்ன சொன்ன? நீ தூங்கி வழியறிய சிஷிமாரு. நீ சரியான சோம்பேறியா இருக்கியே. இப்படி இருந்தா நீ முன்னேறவே முடியாது. சரி, இனிமே நான் கத்து கொடுக்கறதையாவது கவனமா கேட்டுக்கோ. சரி, மறுபடியும் நான் படிக்கிறேன். சிஷிமாரு, இப்ப நான் சில படங்கள்லாம் வரைய போறேன். அத பார்த்து அது என்னது, அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு நீ கரெக்டா சொல்லணும். ஓகேவா? கெமுமாக்கிய ஒவ்வொரு தடவையும் நம்ம தோக்கடிக்கணும் இல்லையா? சொல்லு சிஷிமாரு, இது என்ன? என்ன சொல்லு? இவ்ளோ நேரம் யோசிக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்லையா சிஷிமாரு? என்னன்னு சீக்கிரமா சொல்லு சிஷிமாரு. உனக்கு சுத்தமா அறிவே கிடையாதா? இந்த பரீட்சையில நிச்சயமா நீ ஃபெயில் ஆக போறன்னு நினைக்கிறேன் சிஷிமாரு. உன் கண்ணுக்கு மட்டும் ஏன் அப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல சிஷிமாரு. இது கடவுளுடைய புனிதமான முத்திரை, புரியுதா சிஷிமாரு? இதன் மூலமா நீ எதிரிய தடுத்து நிறுத்தலாம் சிஷிமாரு. புரியுது. அண்ணா, நாங்க கண் பாருங்க. ஷின்சோ, சீக்கிரமா கீழே இறங்கு. சீக்கிரம் கீழே இறங்கு. மாதா, இது ரொம்ப நல்லா இருக்கு. பேச்ச கேட்கலன்னா இப்படிதான் ஆகும். பலமா அடிபடல. எனக்கு ஒண்ணும் ஆகல. அண்ணா, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இப்பதான் நான் சிஷிமாருக்கு யுத்தத்தோட யுக்திகளை கத்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீயும் இதையெல்லாம் கத்துக்கணும் ஷின்சோ. கத்துப்பல? என்னது? எனக்கா? நான் நல்லா தான் இருக்கேன். நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு ஒண்ணும் ஆகாது. ஷின்சோ, வர வர உனக்கு ஆட்டம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. சிஷிமாரு மாதிரி நீயும் எதையும் கத்துக்கணும்னு விரும்பவே மாட்டேங்கிறியே. இப்ப எனக்கு என்ன ஆச்சுன்னு இப்படி சொல்றீங்க? நீ எல்லாத்தையும் கத்துக்கிட்டு தான் தீரணும். நான் உன்னுடைய அண்ணன். நான் சொல்றதை நீ கேட்டுதான் ஆகணும். எனக்கு நீங்க சொல்றது பிடிக்கல. நீங்க சொல்றது நான் கேட்க மாட்டேன். சிஷிமாரு, போ. அவன் ஏதாவது பண்ணி வைக்க போறான். ஷின்சோவை நான் இதுக்கு முன்னாடி நிறைய தடவை திட்டிருக்கேன். ஆனா எப்பவும் என்ன அவன் எதிர்த்து பேசினதே கிடையாது. திடீர்னு அவனுக்கு என்ன ஆச்சுன்னு புரியலையே. நான் அட்டோரி என்ன சொன்னதை மட்டும் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் அவர் என்ன திட்டுறாரு. என்னது எல்லாரும் செவுத்துல நடக்கிறாங்க? என்னால நடக்க முடியும், நானும் நடக்கிறேன். இப்ப பார்த்தாலும் என்ன சின்ன குழந்தைன்னு சொல்ல வேண்டியது. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க. என்ன காப்பாற்றுங்க. உன்னை காப்பாற்ற யாரும் வரமாட்டாங்க. நீயா? என் பவர் என்னன்றது இப்ப காட்டுறேன். இத பார்த்த உடனே நீ அசந்து போக போற. சூப்பரா செய்தியே. எப்படி இருக்கு? அண்ணா, நீ அங்கதானே இருந்த, இங்க எப்படி வந்த? சென்சோ, நான் தூணிலே இருப்பேன், துரும்பிலே இருப்பேன். என்ன யாரு நினைச்ச? ப்ளீஸ், எனக்கும் இதை கத்து கொடுக்கியா? இது மட்டும் நான் உனக்கு சொல்லி கொடுக்குற விஷயம். கெமுமாக்கி பாஷை தெரிஞ்சதுல என்ன அப்படியே பிச்சு தூக்கி போட்டுருவாரு. அவங்க யாராவது வந்தா நான் சமாளிச்சுப்பேன். நீ எனக்கு சொல்லி கொடு, சரியா? புரியுதா? சரி, சொல்லித்தரேன். ஆனா நான் உனக்கு சொல்லி கொடுக்கிற விஷயத்தை பார்த்தா உங்க வீட்டுல இருக்கிற கெனிச்சி, அட்டோரி, சிசிமாரி எல்லாரும் ரொம்ப கோவப்படுவாங்க. அதுல உனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி நான் உடனே உனக்கு சொல்லி தரேன். எனக்கு யார பத்தி கவலை இல்ல. சரி, போலாம். கத்துக்கிறதுக்கு தயாரா? நில்லு சிசிமாரு, நில்லு. கியா என்னோட ஃப்ரெண்ட். அப்படியே பண்ணக்கூடாது. நில்லு. வாங்கனியா நல்லா வாங்கனியா. போ. என்ன யாராலையும் பிடிக்க முடியாது. என்ன யாரு நீ நினைச்ச? பாத்தியா, அவன் நேரா அவங்க அண்ணன் கிட்ட தான் போக போறான். வந்தா வட்டம் பாத்துக்கலாம். என்னாச்சு? நீ ஏன் இவ்வளவு கவலையா இருக்க சிஷிமாரு? என்னன்னு சொன்னதானே புரியும். என்ன ஷின்சோவை என்ன பண்ண அவன்? சொல்லு. என் தம்பிய மட்டும் அவன் ஏதாவது பண்ணிருந்தா அந்த கியோ, அந்த கெமுமாக்கி ரெண்டு பேரையும் நான் சும்மா விட மாட்டேன். நல்லா வாங்குவேன். என் தம்பிய தொட்டாங்க, அவங்க கெட்டாங்க சொல்லிட்டேன். வேகமா, இன்னும் வேகமா. முதல்ல நம்ம கால்கள் ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும். அது வேகமா இருந்தா நம்மளால வேகமா ஓட முடியும். புரியுது. இந்த மாதிரி நீ வேகமா பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஒருத்தனே தெரிய மாட்டேன், பல பேரே தெரிவேன். இதோ இந்த மாதிரி எப்படி இருக்கு? சூப்பரா. ஐயோ கியோ, நீங்க எதுக்காக கியோ கிட்ட இப்படி நடந்துக்கிட்டீங்க? நீங்க பண்ணது சரியா இல்ல. கியோ என்னோட ஃப்ரெண்ட்.
ஏய் நீ ஏன் கியோவை அடிச்ச? நான் உன்னை சும்மா விட மாட்டேன். அடிச்சிருக்க கூடாது ஹட்டோரி. கெனிச்சி முதல்ல நான் சொல்றத கேளு. இவன் எதை பத்தியுமே யோசிக்காம நீ அவனை அடிச்சிருக்க. இது ரொம்ப தப்பு. ஹட்டோரி கியோ ஷின்சோக்கு எப்படி பண்ணணும் தான கத்து கொடுக்கறான். இங்க பாரு ஹட்டோரி, நீ தப்பு பண்ணிட்ட. இதுக்கு நீ மன்னிப்பு கேட்டே ஆகணும். கேளு. அண்ணா கியோ கிட்ட சாரி சொல்லுங்க. ஷின்சோ என்ன மன்னிச்சிடு கியோ. மன்னிச்சிட்டேன். நான் போறேன். ஹட்டோரி தப்பெல்லாம் என்னோடதுதான். ஷின்சோ கிட்ட நான் அன்பா நடந்திருந்தேன்னா இந்த நிலைமையே வந்திருக்காது. டிங் டிங் டிங். ஷிஷிமாரு becomes a doll. டிங் டிங். ஐயடா. நல்லா இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்றது? கனிச்சி இந்த பொம்மை எங்க தாத்தாக்கு ரொம்ப பிடிக்கும். என்னாச்சு? ஐயோ நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க பசங்களா. இந்த பொம்மைன்னா யுமிகோட தாத்தாக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன மன்னிச்சிடுங்க ஆண்டி. இந்த விஷயம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப கோவப்படுவாரு. ஹட்டோரி ஏதாவது ஹெல்ப் பண்ணு. தப்பு பண்ணா நிச்சயமா அதுக்கான தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். ஆனா இந்த விஷயத்துல இப்ப எப்படி சமாளிக்கிறதுன்னு ஒண்ணும் புரியலையே. என்கிட்ட இதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. டிங் 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 டிங். அதான் நம்ம ஷிஷிமாரு இருக்கானே, எல்லாத்தையும் அவன் பாத்துப்பான். அவன் பாட்டுப்பான். டிங் டிங். நம்ம ஷிஷிமாரு இந்த டாகி மாதிரியே இருக்கான்ல. இருங்க ஏதோ குறையிற மாதிரி இருக்கு. அதை சரி பண்ணிட்டேன். பயிர் இப்ப கரெக்டா இருக்கு. டிங் டிங். யுமிகோ எங்க இருக்கமா? அச்சோ அவர் வந்துட்டாரு. ஷிஷிமாரு சமாளிச்சுக்கோ. என்ன பொசிஷன் மறந்து போச்சா? எப்படி இது? இப்படியா? இப்படிதான். என்னால ரொம்ப தூரம் நடக்க முடியல. எப்ப மாதிரி அங்கே நின்னா நல்லா இருக்கும். என்னாச்சு? எனக்கு உடம்பு கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கு. உன்னை பாக்குறதுக்கு ஏதோ உடம்பு கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கு. அது என்னமோ எனக்கே கம்மியான மாதிரி இருக்கு. ஷிஷிமாரு உன் கண்ணு. இது என்னோட கற்பனையா இல்ல உண்மையில உன் கண்ணு அப்படி ஆயிடுச்சா? இந்த வயசுலயும் உங்க தாத்தா ரொம்ப சுறுசுறுப்பா தான் இருக்காரு. நம்ம சீக்கிரமா அந்த பொம்மையை ஒட்டி இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிடணும். இல்லனா பெரிய பிரச்சனை ஆயிடும். சீக்கிரம் 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 டிங் டிங். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். தாத்தாக்கு சுத்தமா சந்தேகமே வரக்கூடாது. இப்படி உட்கார்ந்துட்டு வயசானாலே இப்படித்தான். முடியல. ஹட்டோரி யூமிகோ தான் போன் பண்ணிருந்தா. அந்த பொம்மையை வாங்க யாரும் வந்திருக்காங்களாம். கவலையே படாத கெனிச்சி. தாத்தா என்ன ஆனாலும் சரி அந்த பொம்மையை விற்கவே மாட்டாரு. ஏன்னா அந்த பொம்மை அவருக்கு உயிர். சார் நான் சொல்றதை கேளுங்க சார். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ சொல்லுங்க, அவ்வளவும் தரேன். ஆனா இந்த பொம்மையை மட்டும் எனக்கு கொடுத்துருங்க சார். பயந்து போய் ஷிஷிமாரு சொதப்பாம இருந்தா சரி. அது கண்டிப்பா வித்துடுவாங்கன்னு நினைக்கிறியா? இந்தாங்க சார், எனக்கு பணம் மட்டும் பிரச்சனையே இல்ல. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? இந்த பொம்மை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். என் பணத்தை வச்சு நீ என்ன பண்ணலாம். ஆனா அந்த பொம்மையை கொடுக்க மாட்டேன். நான் தான் சொன்னல பொம்மையை விற்க மாட்டாருன்னு. அந்த பொம்மையோட சக்தி என்னன்னு உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நீ வேணா அந்த பொம்மையோட வயிற்ற போய் தட்டி பாரு. அடு போய் தட்டி பாருப்பா. சரி போனா போது, தட்டி தான் பாப்போமே. இது பழங்காலத்து பொருட்பா. கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேல இதை நான் பத்திரமா வச்சிருக்கேன். கிழிஞ்சது போ. ஷிஷிமாருவை தொட்டா அந்த சவுண்டே வராதே. நாம தான் எதையாவது பண்ணி அந்த சவுண்ட வரவழைக்கணும். டிங் 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 டிங். கடவுளே, எப்பயாவது அந்த சத்தம் எனக்கு வரணும். இன்னும் நல்லா அடிப்பா, சத்தம் கேட்கணும். அடிக்க சொன்னா தட்டுற. டிங் 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 டிங். இது கிடையாது. டிங் டிங் டிங். இதுவும் கிடையாது. இது டிங் டிங் டிங். உண்மையில அடிக்கிறியா இல்லையா? நீ வேலைக்காக மாட்டே. என்ன நல்லா பாரு. முதல்ல எங்க அடிக்கணும்ன்றத முடிவு பண்ணிட்டு அப்புறம் நல்லா அடிக்கணும். பாத்தியா கெனிச்சி, தாத்தா அத பொம்மைன்னு நம்பிட்டார் போல இருக்கு. பாத்தியா?
இது என்னோட உயிர் மாதிரி, இதை யாருக்கும் கொடுக்க மாட்டேன். தூங்கிட்டாரு. வயிற்றுக்குள்ள ஏதோ கடமுட சத்தம் கேக்குது. நமக்கு பசிக்கிட்டு நம்ம ஏதோ சாப்பிட்டு வரலாம்னு நினைக்கிறேன். இவர் சும்மா தூங்க மாட்டாரு போல இருக்கு. என்ன பண்ணலாம்? எனக்கு பசி, நான் போய் சாப்பிட்டு இல்லையா இப்படி தொல்லையா பண்றது? எல்லாருக்கும் தூக்கத்துல ஒரு வியாதி, உனக்கு இது ஒரு வியாதி போல இருக்கு. ஏன்டா என்ன தொல்லை பண்றேன்? பாவம் சிஷிமாரு எவ்வளவு நேரம் அங்க கஷ்டப்படுறானோ. நான் சீக்கிரமா போகணும். சிஷிமாரு, 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 இனிமே நீ பொம்மையா நடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நன்றி ஆட்டோரி. ஹட்டோரி, ஹட்டோரி, சீக்கிரம் வாயே. டிங் 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 டிங். நாள் பூரா அசையாம பொம்மை மாதிரி இருந்தாலும் அப்படியே ஆயிட்டான் பாரு. சிஷிமாரு உனக்கு ஒண்ணும் ஆகலையே. இதத்தான் பழக்க தோஷம்னு பெரியவங்க அந்த காலத்துல சொல்லுவாங்க. The new visitor to Kenichi's house. Ding ding. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் குழந்தைங்களா. எங்களுக்கும் தான். இந்தாங்க, உங்களுக்காக நீங்க சாப்பிடறதுக்கு நிறைய பலகாரம் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். இப்பவே கொடுங்களே சாப்பிடலாம். இப்ப சாப்பிடக்கூடாது. இது அப்புறமா சாப்பிடுங்க. முதல்ல நான் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வந்துடுறேன், அப்புறம் சாப்பிடலாம். அதுவும் சரி. என்ன சந்தோஷமா இருக்கு. அது சரி, இவர் யாரு? என்ன கேட்டா அது உனக்கு தான் தெரியணும். நினைச்சு டாடியோட அங்கிள் அவரு. இதை நினைச்சு நீங்க கவலைப்படுறீங்க. நான் போய் யாருன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். என்னது உனக்கு என்ன தைரியம்? ஒருத்த குளிச்சுட்டு இருக்கும்போது உள்ள அப்படியே அந்த பசங்களுக்கு அறிவே இல்ல போல இருக்கு. உன்னை சும்மா விட மாட்டேன். எப்படி இருக்கு? இனிமே வருவியா உள்ள? என்ன தைரியம் உனக்கு? குளிச்சாதான்ப்பா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இந்த நாய்க்குட்டியும் நான் எப்படியே குளிக்க வச்சுட்டேன். எந்திரி, முதல்ல அந்த இடத்துல இருந்து எந்திரி. பெரியவர் மாதிரியே நடந்துக்க மாட்டேங்கிறாரு. அவர் நம்மளை விட வயசுல ரொம்ப பெரியவர். அவர்கிட்ட நம்ம மரியாதையா நடந்துக்கணும், புரிஞ்சுதா? குழந்தை வந்து கொஞ்சம் முதுகுல ஏறி நெல்லு பாக்கலாம். செய்றேன். போதுமா, எனக்கு கை வலிக்குது. என்ன அதுக்குள்ள கை வலிக்குதுன்ற? பண்ணு சீக்கிரம். பெரியவங்க சொன்னா பண்ணணுமா? பண்ணு. எப்படி இருந்துச்சு? சுத்தமா சரியாயிடுச்சு எனக்கு. வெரி குட். பார்க்கும் போது பசி எடுக்குது. நல்லா ரெடி பண்ணிருக்கீங்க. நீங்க இவ்வளவு சாப்பாட்டை கொண்டு வரதுக்கு என்ன அவசியம் வந்துச்சு? நீங்க வேற எல்லாம் டக்குன்னு காலி ஆயிடும். பாத்துக்கிட்டே இருங்க. நமக்காக கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு முதல்ல அவரே முழுங்க இருப்பாரு. நம்மள சாப்பிடுன்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாரு. நானும் அதையே தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். கெனிச்சி குடுக்குறேன். இந்தாங்க. நீங்க எப்பவுமே இப்படிதான் நிறைய சாப்பிடுவீங்களா? பெரியவங்க சாப்பிடும் போது கண்ணு வைக்க கூடாதுன்ற அறிவு கொஞ்சம் முடியலையா உங்களுக்கு? சரி இன்னும் கொஞ்சம் சாப்பாடு போடு. ஓகே, இந்தாங்க. ஆனா மொத்த சாப்பாடு தீர்ந்து போயிடுச்சு. ஏதோ நீங்க கொடுத்த கொஞ்சம் சாப்பாடுல வயிறு ஃபுல்லாச்சு. இதோட கொஞ்சம் குடிக்கிறதுக்கு சூப்பும் காஃபியும் இருந்தா நல்லா இருக்கும். என்ன நினைக்கிறீங்க? அதையும் கொடுத்துடு. இப்பதான் நல்லா இருக்கு. நீண்ட பயணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி சாப்பிட்டு குடிக்கிறது ரொம்பவே நல்லா இருக்குல்ல? வாவ், ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர், அருமை. இவர் செய்யற எதுவுமே நல்லதா எனக்கு படல. எனக்கும் அப்படிதான் தோணுது. டாகி வாங்க. என்ன இந்த மாதிரிலாம் கூப்பிட்டா கோவம் வரும். வர மாட்டப்பா. அவன் போன போட்ட விடு. நீ மறுபடியும் ஐயா முதுக அமுக்குறியா? நீங்க என்கிட்ட தயவு செஞ்சு பேசாம இருங்க. நீங்க தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. நீங்க என்ன சொன்னாலும் நாங்க அதை செய்வோம். வெரி குட். நல்ல ஒரு பாட்டு பாடுங்க பாப்பா. வீரா 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 வீரா. இவங்களை பார்க்கும்போது எனக்கு தானே சுத்துது. உங்களுக்கு ஒண்ணே ஆகல. இதுக்கே கவுந்துட்டாரு. நல்லதா போச்சு. இல்ல நேரம் நான் பண்ண ரீமிக்ஸ்க்கு எனக்கு கல்லடி தான் விழுந்திருக்கும். நீங்க இங்க வந்து
உட்காந்துட்டீங்களா? நாங்க எங்க எல்லாம் தேடிட்டு இருந்தேன். நீங்க என்கிட்ட சொல்லிட்டே போயிருக்கலாம். இவர் தான் என் அப்பா கணிச்சு. இவரு தன்னை பத்தி எதுவுமே சொல்லலையே. தாத்தா எழுந்துங்க, எழுந்துங்க. எனக்கு தூக்கம் வருது, தூங்குறது. அட நீ எப்ப வந்த? ஏந்திரிங்க அப்பா, கிளம்பலாம். நீங்க வேற ஒருத்தர் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. ஓ அப்படியா? எனக்கு அப்பயே இந்த சந்தேகம் இருந்தது நம்ம வீடு இல்லன்னு. தாத்தா அதனாலதான் நீங்க யாருன்னு கேட்க சிஷிமாரு அனுப்பினோம். நீங்க யாருன்னே சொல்லல. அப்படியா? தயவுசெய்து நான் மன்னிச்சிருங்க. நான் தெரியாம இதெல்லாம் பண்ணிட்டேன். என்ன அதனால மன்னிச்சிருங்க. பரவாயில்ல, விடுங்க தாத்தா. சரி சரி இருங்க, நான் உடனே கிளம்பிடுறேன். தாத்தா இருங்க இருங்க, என்ன மன்னிச்சிருங்க. நான் கிளம்புறேன், வரேன்பா. சரி கணிச்சு, நான் இப்ப கிளம்புறேன். இவரை கவனிச்சதுக்கு ரொம்ப நன்றி. கிளீன் பண்ண இவ்வளவு பாத்திரம் இருக்கு. சாப்பிட ஒண்ணுமே இல்ல, ரொம்ப பசிக்குது. எங்க இருக்கு கணிச்சு? வந்துட்டீங்களா? அப்பா அப்பா அம்மா, நீங்க எல்லாரும் கிச்சன்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்களை பார்த்தா பசியில இருக்கிற மாதிரி இருக்கு. இல்ல இல்ல, எங்களுக்கு எல்லாம் வயிறு ஃபுல்லு, நிஜமாதான். எங்க போறீங்க? கொஞ்சம் நில்லுங்க. அம்மா மட்டும் ஃப்ரிட்ஜ் காலியா இருக்கிறது பார்த்தா செமத்தியா விழ போகுது. கெனிச்சி, சாப்பிடுறதுக்கு எல்லாரும் சீக்கிரம் கீழே வாங்க, சீக்கிரம். அம்மா எங்களுக்கு பசி இல்ல. சுத்தமாவே பட்டதில்ல. இந்த பசங்களுக்கு என்னதான் ஆச்சுன்னே தெரியல. ஒருவேளை அவங்க சொல்ற மாதிரி நிறைய சாப்பிட்டாங்க போல இருக்கு. இல்லையே, எனக்கு என்னவோ அவங்க முகத்தை பார்த்தா பசியில இருக்கிற மாதிரி தான் தோணுது. இன்னும் சாப்பிடலன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. சரி விடுங்க, நம்ம 2 பேரும் இந்த சாப்பாடு சாப்பிடலாம். என்ன பசங்களை விட்டு சாப்பிட போறோம்? பசியில வயித்துல எலிங்க சட்டு கூட ஆடுறது இவங்களுக்கு எது தெரிய போகுது. பசி புடுங்குது, என்ன பண்றதுன்னு எனக்கும் ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. எனக்கு பச்சைக்குது. ஆஹா, இன்னைக்கு சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்கு. ஆமாங்க, இன்னைக்கு என்னவோ தெரியல, சாப்பாடு ரொம்ப ருசியா இருக்கு. இந்த மாதிரி நீ சமைச்சு ரொம்ப நாள் ஆமாங்க, ஆகுது. ரொம்ப நல்லா இருக்கு. எல்லா சாப்பாட்டையும் நீங்களே காலி பண்ணிட்டீங்களா? அட, நான் சாப்பிடுறேன்னு கேட்கும் போது நான் சாப்பிடல, வயிறு புல்லா இருக்குன்னு சொன்னீங்க. அதனாலதான் எல்லா சாப்பாடையும் நாங்களே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இன்னைக்கு பட்டினி கிடக்கணும்னு நம்ம தலையில எழுதிருக்கு போல இருக்கு. டிங் டிங்.